நீங்க கரைன்னு போட்டீங்கன்னா தனுஷ் படத்துக்கு போயிடும் நேரா. இந்த படத்தினுடைய லிஸ்டே வராது யூடியூப்ல தட்டினா. ஆரி வந்திருக்காரு. இப்படி சிறு படத்தை ஊக்குவிச்சு வந்து இவர் பேர் போட்டால் தான் அந்த படத்துக்கு வரும். நான் ஃபஸ்ட்டு டேரக்டர்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அவதார் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சன். எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்துட்டு ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறோம், அது எங்கேயுமே நிப்பாட்டாமல் அது முட்டி மோதி அது எவ்வளோ வருஷம் ஆனாலும் எங்கே கஷ்டப்பட்டு அந்த ப்ராடக்டை வந்து என் ப்ராடக்டாக தேட்டர் வரைக்கும் கொண்டு வருவார். நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இது ஒரு லைக் ஒரு 3 to 4 இயர்ஸாகவே இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு டேக் ஆஃப் ஆகுது. அப்புறமா நிறைய செலவுகள்னால வந்து ஹோல்ட் ஆகுது. ஸோ எங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு, ஆனால் அவருக்கு எங்கேயுமே கிடையாது. ஸோ அவ்வளோ நல்லா ஹேண்டில் பண்ணார். நான் அவரை ரொம்ப நம்பினேன். ரொம்ப கிரேசியான ஒரு டைரக்டர். எனக்கு நிறைய தாய்க்கம் இருந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த சாங்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் சொன்னேன், சார் என்ன சார் அப்படின்னேன். இல்லை சார் ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த கேரக்டரே அப்படி தான், அந்த காதல் குமாரே அப்படி தான் சார், அவர் பைத்தியம் சார் அவன் அப்படின்னாரு. ஸோ அதுக்காகவே நானுமே ஒரு மேக்ஸிமம் லைக் எந்த ஒரு பவுண்ட்ரியும் இல்லாமல் என்னென்ன பண்ண முடியுமோ, ஒருத்தன் வந்து ஃபைட் பண்ணால் எப்படி குரங்கு மாதிரி எப்படி குதிச்சு சண்டை போடுவான் இருங்க. ஸோ ஒரு 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 கிரேசியான ஒரு பர்சன் எப்படி ஃபைட் பண்ணுவான், அவன் டான்ஸ் ஆன எப்படி அவனுக்கு பவுண்டரியே கிடையாது. அவனுக்கு வந்துட்டு ஒரு இப்படிதான் ஒரு மனுஷா இருக்கணும்ன்றதுலாம் அவனுக்கு கிடையவே கிடையாது. ஸோ அப்படி ஒரு கேரக்டராக பண்ணியிருக்கேன். நான் நிறைய கற்றுக்கிட்டேன் இந்த படத்தில். லாஸ்ட் ஒரு எனக்கு தெரிஞ்ச படத்தை ஒரு 20 to 30 minutes வந்து படம் ஃபுல்லாக தலைகிலேயே தான் தொங்கி படமே நான் சொல்லியிருப்பேன், இந்த கதையவே சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து கேமராமேன் வில்லியம்ஸ்னா. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. அண்ட் டைரக்டருக்கும் இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இவ்வளோ நல்ல படத்துக்கு ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் தேவைப்பட்டது. அப்போ நான் சொன்னேன் டேரக்டர்கிட்ட, சார் நல்ல மியூசிக் டைரக்டர் வேணும் சார். பெரிய மியூசிக் டைரக்டர்கிட்ட போகும்போது பட்ஜெட் பெருசாக இருக்குது, பட் ஆனால் நம்மளுக்கு இருக்கிற பட்ஜெட்டில் நல்ல மியூசிக் டைரக்டர் வேணும். அவர் தான் சார் ஹீரோ. இதுக்கு நான்லாம் ஏதோ சும்மா நடிச்சிருவேன் சார். அவர் மியூசிக் பண்ணலன்னா, அவர் ஆர்ஆர் பண்ணலன்னா, அவருக்கு அந்த ஒரு ஃபேண்டசி சென்ஸ் இல்லைன்னா அது பண்ணவே முடியாதுன்னு சொல்லும்போது தான் நாங்கள் பார்த்த ஒரு மியூசிக் டைரக்டர் அச்சுண்ணா. அண்ணா தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நான் உங்களோட சாங்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நான் அதை கேட்கும்போது நினச்சிருக்கேன் ஒரு நாள் இதோட கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காகவே நான் இந்த படத்தில் உங்களோட மியூசிக்கில் நடிக்கும்போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் எடிட்டர் கிரேசன். ஸோ இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். நிறைய நல்ல டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. எல்லாருக்குமே இருந்த ஒரே ஒரு ஃபயர் என்னென்னா, இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், எங்கேயுமே நின்றுடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம ஒரு ப்ராஜெக்டை ரொம்ப ஒரு வேகத்தோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆனால் யாராவது எதனா சொல்லியிருப்பாங்க, இல்லை எங்கேயாவது ஒரு ஃபினான்ஸ் ப்ராப்ளம் வரும், இல்லைனா சினிமா பிஸ்னஸே இல்லைப்பான்னு சொல்லுவாங்க. இவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி ஒரு படத்தை கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து அதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் ஆக்டர்ஸாக ஜீவானா எப்போவுமே வந்துட்டு எனக்கு ஒரு அண்ணனா வந்துட்டு எதுவாக இருந்தாலும் நான் ஒரு படம் நடித்தாலும் சரி, அண்ட் எங்கேயாவது என்னை பார்த்தாலும் சரி, ரொம்ப அன்பாக வந்துட்டு எனக்கு எப்போவுமே வந்துட்டு என் கூடயே இருப்பார். ஸோ இதில் வந்து எனக்கு அவர் வில்லனாக நடிக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நிறைய பேசணும். ஸ்க்ரீனுக்கு பின்னாடி அண்ணன் தம்பி, முன்னாடி வந்த வில்லன் அப்படின்வாரு. ஸோ வெரி ஹாப்பி ஒர்க்கிங் வித் ஜீவானா. அண்ட் இதில் ஹீரோயினாக வந்துட்டு ஷாய்பா நடிச்சிருக்காங்க. அவங்க இன்னைக்கு இங்கே வரல. வெரி சொன்ன அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. ஸோ அதனால தான் வந்து கல்யாண ஒர்க்கில் பிஸியாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னீஷியன்ஸ் அண்ட் எல்லாருக்குமே, ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அயனாரண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டு தேட்டர்ஸுக்கு கொண்டு வர்றதுன்றது ஒரு பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச் அந்த விஷயத்தை நீங்கள் செய்கிறதுக்கு. அண்டு ஆரினா தேங்க்யூண்ணா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நேற்று ஒரே ஒரு கால் தான் பண்ணேன். ஏன்னா எனக்குமே எல்லாம் லாஸ்ட் மினிட்ல தான் அவர் சொல்லுவார். ஒரே ஒரு கால் பண்ணேன், நீங்கள் வந்தீங்க. தேங்க்ஸ் அலாட் உங்களோட ப்ரெசன்ஸ்க்கு. அண்ட் இங்கே வந்திருக்கிற எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. நான் நிறைய பேர் வந்துட்டு எனக்கு சில நேம்ஸ் எல்லாம் எனக்கு மைண்டில் நிற்காது. அதனால தான் என்னால் நேம் சொல்ல முடியாமல் அப்படியே எஸ்கேப் ஆயிடுறேன். அண்ட் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கும் அண்ட் எங்களை சப்போர்ட் பண்ண இந்த ப்ரெஸ் அண்ட் மீடியா மக்கள், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நிறைய பேர் எனக்காக வந்திருக்கானுங்க. மச்சான் தேங்க்ஸ் அலாட் நீங்களாம் வந்ததுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் லைஃப்பில். ஏன்னா அவங்க வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு நம்மளை ரொம்ப நம்புவாங்க. அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் கை கொடுத்து நீ வா, ஏன் நான் அவனை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவனுங்களும் கூப்பிட்டு போவாங்க.
ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நிறைய கிடச்சிருக்காங்க. ஸோ தேங்க்யூடா உங்கள் எல்லாருக்குமே. அண்ட் இந்த படம் வெரி சூன் தியேட்டருக்கு வருது, கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் பாருங்கள். அண்ட் திருமலைன்னா தேங்க்யூ, உங்கள் பேரை மறந்துட்டு சாரி. சொந்த பணம் எடுத்துட்டு வந்து பல வீடுகளுக்கு படம் முடிஞ்சுன்னு நினைப்போம், முடியாது. அந்த டைமில் ஒரு வீடு விற்பாங்க. சரி, அதை முடிச்சுட்டு கடந்து வந்துடும் நினைக்கிறோம். சில டைரக்டரால் பட்ஜெட்டில் பண்ண முடியலன்னா வீட்டில் இருந்து அப்போ தான் ஒரு 50 பவுன் எடுத்து போய் பேங்க்கில் வைப்பாங்க. அதுக்கப்புறம் அதுவும் முடியாது, வேற என்னடா கொண்டது, இன்னொரு 20 லட்சம் ரூபா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம், சின்ன படத்தை தேட்டர் கொண்டு வருவான்னு அப்போதான் போய் முதல் முறையாக ஒரு கடன் வாங்குவாங்க. அந்த கடன் 20 லட்சம் ரூபாய்க்கு 40 லட்சம் ஆகும்ல, 1 கோடி ஆகும். அதை அடைக்கிறதுக்கு கூட அந்த படத்துலேருந்து வருமானம் வராது. அப்படி சிறு படங்களை நீ உட்கார்ந்துருக்க அத்தனை பேர் பிரஸ்காரர் இருக்காங்க. இவங்கெல்லாம் நம்மெல்லாம் இங்கே வாழறதுக்கு காரணமே இது போல சிறு படங்கள் இருப்பதினால் மட்டுமே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஏன் இதை சொல்ல வந்தேன்னா, அந்த கரை டைட்டில் ஒரு படைப்பாளி எவ்வளவு அளவுக்கு அந்த கதையை நேசிக்கும் போது அந்த டைட்டிலை யோசிச்சு இந்த படத்துக்கு இந்த டைட்டில் தான் வரணும் அப்படின்னு யோசிச்சு தான் ஒரு இயக்குனர் இந்த டைட்டில் வச்சிருப்பார். ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தில் பதிவு செய்யப்பட்ட டைட்டில், அதே பேர்ல இன்னொரு பேர் வருது, தனுஷ் நடிக்கிறார். நான் ரொம்ப பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன் அதை பற்றி. ஆனால் இருந்தாலும் ஒரு சராசரி ஒரு தயாரிப்பாளராக நான் பேச வேண்டிய கடமையில் இங்கே இருக்கேன். காரணம், ஒரு முற்போக்கு சிந்தையோடு தயாரிப்பாளர் சங்கம் என்பது தமிழ் சினிமாவில் ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு இடத்தில் இருப்பது தான் ஒரு சங்கத்தினுடைய அழகு. அந்த சங்கத்தின் அழகை அப்படி அழகாக உருவாக்க வேண்டும், ஒரு தயாரிப்பாளர்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் ஒரு நிர்வாகிகளை கொண்டு வந்து நம்ம அமர வச்சு எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் ஒரு பாதுகாப்பாக இருப்பாங்க. புதுசாக வர தயாரிப்பாளர் எதுக்கு மெம்பர் ஆகிறோம்? நான் படம் எடுக்கிறேன், எனக்கு எதனா பிரச்சனை வந்து நிற்பாங்க. நான் படம் எடுக்கிறேன், எனக்கு வழிகாட்டுவாங்க. இந்த படத்துக்கு தொழில் ரீதியாக பாதிப்புனா எங்களுக்கு வந்து முன்னாடி நிற்பாங்க. பட ரிலீஸில் பிரச்சனை வந்து நிற்பாங்கன்றதுக்காக தான் ஒரு சங்கம். அந்த சங்கத்திற்கு நாம் இணைந்து அதில் உறுப்பினர் ஆகிறோம். ஒரு டைலர் சென்சார் பண்ணிட்டாங்க, படத்துக்கும் சென்சார் போயிடுச்சு. சென்சார் போர்டு 2 டைட்டில் எப்படி டைட்டில் கொடுப்பாங்க? ஒரு 5 ஆண்டுகள் முடிஞ்சா கூட நம்ம பைலா பிரகாரம் திரும்ப அந்த டைட்டிலை வந்து வேற ஆள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரே டைம்ல 2 டைட்டில், ஒரு சராசரி ஒரு சாதாரண விஷயத்தை சரி செய்யக்கூடிய ஒரு தயாரிப்பாளர் சங்கம் இங்கதான் மேல் மக்கள் கீழ் மக்கள் என்ற போல பிரிவினை உருவாக்குறார்கள். தொடர்ந்து சொந்த பணம் போட்டு தயாரிக்கிற தயாரிப்பாளர்களுக்கு இங்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு சங்கம் எப்படி பாதுகாப்பு இருக்கணும்னா, படம் எடுத்ததிலிருந்து படத்தை முடிச்சு வெளியே கொண்டு வர வரைக்கும் அந்த தயாரிப்பாளர்களுக்கு அரணாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பதுதான் ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய கடமை. இந்த தயாரிப்பாளர் சங்கத்தை மட்டும்தான் ஒட்டுமொத்த பெண் சினிமாவையும் நம்ம வழி நடத்துறோம். அந்த சங்கமே ஒரு சாதாரண டைட்டில், இந்த டைட்டில் மட்டும் இல்ல, பல டைட்டில்கள் இதே பிரச்சனை வருது. எனக்கு ஷாக் ஆகுது. உட்கார்ந்த கரை அப்படின்னு ஷாக் ஆயிடுச்சு. நாளைக்கு 31 படம் ரிலீஸ் ஆக போகுது. பாதிப்பு எங்க வருது? ஒரு தயாரிப்பாளர் சிறு படத்துக்கு எந்த படமே சோசியல் மீடியாவில் தட்டினா எந்த படம் வரும்? நாளைக்கு படம் ரிலீஸுக்கு அப்புறம் நீங்க சோசியல் மீடியாவில் தட்டினீங்கன்னா திருமலை பேசியிருக்காரு டைரக்டர் அப்படின்னு போட்டீங்கன்னா கரை வரும். நீங்க கரைன்னு போட்டீங்கன்னா தனுஷ் படத்துக்கு போயிடும் நேரா. இந்த படத்தினுடைய லிஸ்டே வராது யூடியூப்ல தட்டினா. ஆரி வந்திருக்காரு, இப்படி சிறு படத்தை ஊக்குவிச்சு வந்து இவர் பேர் போட்டால் தான் அந்த படத்துக்கு வரும். நீங்க கரண் போட்டு எந்த படத்துக்கு வரும்? நேரம் தனுஷ் படத்துக்கு தான் போடும். சோசியல் மீடியாவில் உனக்கு 5 டேஸ்க்கு அப்புறம் செக் பண்ணி பாருங்க, நாளையிலிருந்து. அப்போ ஒரு டைட்டில் வந்து ஒரு பாதுகாப்பு, ஒரு கதைக்கு எவ்வளவு முக்கியம். அப்படி செதுக்கி வச்ச ஒரு டைட்டில் பைலா பிரகாரம் சங்கத்தில் பதிவு செஞ்சு ரெனியூவல் முடியுதுன்னா ரெனியூவல் சங்கத்திலிருந்து ஒரு தயாரிப்பாளர்களுக்கு மெயில் போட்டு, சார் ரெனியூவல் டேட் முடியுது அப்படின்னு கேட்டுட்டு கொடுக்கணும். யாருக்கானா திரும்ப ரெனியூவலுக்கும் லெட்டர் கொடுத்தோம். இது வரைக்கும் அதை ரெனியூவல் பண்ண கொடுக்காம ஒரு சங்கம் இயங்குறதுன்னா 22ல் பண்ண டைட்டில் முதல் முறையா தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு புரட்சியை நான் பார்த்தது. அன்பு நண்பர், என்னுடைய ஆர்வீர் நண்பர் விஷால் மூலம் தான் நான் புரட்சியை பார்த்தேன். ஒரே ஒரு தலைவரா பதவி ஏற்றுக்கின 10 நாள்ல எந்த சங்கமானாரு சினிமா வழி நடத்துறது இங்குதான் உட்கார்ந்து 6 மாசத்துல அவ்வளவு திட்டங்களை போட்டு யாருக்கிட்ட நம்ம பிச்சை எடுக்கக்கூடாது. படம் எடுக்கிற தயாரிப்பாளர்கள்
படத்தை நம்பி நடிச்சிருக்க கலைஞர்களுக்கு அந்த படம் கிராண்டா வெளியே வரணும். கியூப்ல போய் கண்டென்ட் கொடுத்துட்டு எங்க நிக்கிறோம்? அவங்களுக்காக 4 மணி நேரம் டைம் சொல்லுவாங்க ஒரு படத்தை பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் காப்பிக்கு. அவ்வளவுக்கு கொடுமைகளை சரி செஞ்சது விஷால் அவர்கள் மட்டுமே. அதன் பிறகு 5 ஆண்டுகள் ஒவ்வொரு தயாரிப்பாளர்கள் 200 கம்ப்ளைண்ட் இருக்கு தயாரிப்பாளர் சங்கத்தில். 10 வருஷம் தயாரிப்பாளர் சங்கத்தை மாற்ற முடியாதுன்றதுக்காக தான் இயக்குனர் சங்கத்திலிருந்து 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து பதவியில் இருந்து தவறு எங்க நடக்குதோ ஒரே நாள் அங்க மாற்றத்தை உருவாக்கணும். அதை கடந்து வந்து எங்கடா சரி செய்ய வேண்டிய இடம்னு பார்த்தா திரையரங்குக்கு போனா பிரச்சனை, கியூபுக்கு போனா பிரச்சனை, படம் மல்டிபிளக்ஸ் தியேட்டருக்கு போனா பிரச்சனை, எங்க போனாலும் பிரச்சனை. சரி செய்ய வேண்டிய இடம் தயாரிப்பாளர் சங்கம். அந்த சங்கமே 5 சங்கமா பிரிஞ்சு போச்சு. பிரிஞ்சு போனாலும் பரவாயில்ல, ஒரு தயாரிப்பாளர்கள் பிரச்சனை ஒன்னா நின்று குரல் கொடுத்து அந்த படத்துக்கு வந்து நிக்கணும்ல. சிறுபடம் அட்லீஸ்ட் ஒரு 5 பேரும் ஒரு மாசம் தேர்தலுக்காக வீட்டை குடும்பத்தை உட்கார்ந்து ஓட்டு கேட்டீங்களா? எதுக்காக? இங்க தயாரிப்பாளர்களுக்கு 2 பேர் சங்கத்திலிருந்து ஒரு பொக்கை எடுத்துட்டு வந்து கொடுத்து ஒரு தயாரிப்பாளரை வாழ்த்தணும். அதுக்குதான் ஒரு சங்கம். அதை கூட செய்யறதுக்கு முடியலன்னா எதுக்கு நீங்க எல்லாம் பதவியில் இருக்கீங்க? பதவி எதுக்காக? மன வருத்தம். ஒரு வாரத்துல இருந்து நம்ம ரொம்ப மன உளைச்சல் இருந்தேன். நாங்க சினிமாவை நம்பி மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கலைஞர். எல்லாரும் போராளி உருவாக மாட்டான். 1000 பேர் ஒரு ஆள் தான் போராளி உருவாகுவாங்க. அப்படி தொடர்ந்து தொடர்ந்து சினிமாவை வழிநடத்த வேண்டும் என்று பல முறை போர்க்குணம் கொடுத்தோம். இன்னைக்கு தயாரிப்பாளர் சங்கத்துல 100 ரூபாய் இல்லை, கோடி கோடியா ஐநார் சார் சொன்னார், சார் இப்ப கூட ஒரு படம் ஷூட்டிங் ஒரு 5 லட்சம். இப்படிப்பட்ட தயாரிப்பாளர்கள் நீங்க பாதுகாத்து பாருங்க. 1000 தயாரிப்பாளர் சினிமாவுக்கு படையெடுக்கிறதுக்கு வருவாங்க. அப்பதான் மகேந்திர போல, ஜீவா போல புது புது இயக்குனர்கள் உருவாக முடியும், நடிகர்கள் உருவாக முடியும். எப்படி வருவாங்க? இப்படி ஒரு பாதுகாப்பே இல்லைன்னா பயந்துட்டு தான் ஓடுவாங்க. அந்த 5 நாளுக்கு முன்னாடி ஒரு பேட்டி பார்க்குறேங்க. ஒரு கண்டென்ட் ஜனநாயகம் படத்துக்கு ஒரு எடிட்டிங் ரூம்ல இருந்து போது ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தில் உட்கார்ந்து ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் உட்கார்ந்து ஒரு கண்டனத்தை இமிடியேட்டா கண்டனத்தை தெரிவிச்சு ஒரு 100 பேர் ஒன்னா சேர்ந்து ஊர்வலமா போய் கமிஷனரை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு கூட ஒரு ஆள் இல்லை இந்த தமிழ் சினிமாவில். இதுக்கெல்லாம் ஒரு சங்கம், ஒரு வீடியோ போட்டு பதிவு போடுறோம் ஒரு சங்கத்துக்கு. எப்ப 500 கோடி ரூபாய் படம் எடுத்த ஒரு படம் சாதாரணமா வருது. இதுக்கு சோசியல் மீடியால கத்துற ஒரு இயக்குனர்களோ பெரிய நடிகர்களோ யாருமே இல்லை. ஒரு சிலர் மட்டும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் 4 நாள் கடந்து கருணாஸ் கிட்ட ஒரு பேட்டி கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, சார் என் படம் கூட ரிலீஸ் ஆனா கண்டென்ட் வருதுன்னு. இவரெல்லாம் நடிகர் சங்கத்தில் பதவியில் உட்கார்ந்து ஒரு ஒரு பொறுப்புள்ள ஒரு பேச்சாது மன அவ்வளவு வருத்தம் இருந்துங்க. ஒரு நடிகர் சங்கத்தில் பொருட்கள் ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு சார், எல்லா படம் வருது, எல்லா படம் வந்தது, என் படத்துக்கு மட்டும் தான் கமிஷனர் 3 டைம் பார்த்தோம். இன்னைக்கு வரைக்கும் கோர்ட்ல கேஸ் நடத்துறேன். படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு நைட் அடுத்த நாள் மொத்த படமும் ரிலீஸ் ஆகுது. எத்தனை தயாரிப்பாளர் எத்தனை சங்கம் வந்து பாதுகாப்புக்கு நின்று இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டில் தவிர வேற எங்கன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகி கண்டென்ட் வெளியே வந்திருக்குன்னு எந்த மாநிலத்தில் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப தமிழ்நாடு என்ன எந்த நிலைமையில் நிற்கிற சினிமாவுக்கு பாதுகாப்பு? ஒரு தயாரிப்பாளர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய தமிழ்நாட்டினுடைய காவல்துறையும் அரசாங்கமும் தமிழ்நாடு தவிர ஒரு கண்டென்ட் ஒரு படத்தை ஒரு ஆந்திர மாநிலத்திலோ கர்நாடகாலேயோ கேரளாலேயோ பாம்பேலையோ ஒரு மாநிலத்தில் ரிலீஸ் பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். இதை கூட தடுக்க முடியாம நம்ம எல்லாம் வந்து பல கோடிகளை போட்டு எல்லாம் படத்தை எடுத்து வச்சுட்டு வாரம் ஆடியோ ஃபங்க்ஷன். எவ்வளவு வேதனைகள். சாதாரணமா படம் வருதுங்க. படம் இன்னைக்கு ரிலீஸ் ஈவினிங் எல்லா சோசியல் மீடியாலும் வருது, புல் படம் வருது. ஏன் தடுக்க முடியாது? கர்நாடகாவில் ஒரு ஃபிலிம் நீங்க விட்டு பாரு பார்க்கலாம், வெளியே வர முடியாது. குண்டா சுத்தி வெளியே வர முடியாது. கரெக்ஷன் போலீஸ் நினைச்சா ஒரே நாள் கண்டுபிடிக்க முடியலாம். குறைஞ்சது தனிப்பட்ட ஒரு மனிதனாக ரொமான்ஸ் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, ஈவினிங் கண்டென்ட் வருது, நேரம் 1வது வரும் உட்கார்ந்து போய் கமிஷன் உட்கார்ந்து பிற்பாடு சார் 31 நாள் என்கொயரி, தயாரிப்பாளரை மட்டுமே கேள்வி கேட்கிறாங்க. எத்தனை கோடி படம் போட்டீங்க, எப்போ போட்டீங்க, என்ன பண்ணீங்க, எப்படி கண்டென்ட் போச்சுன்னு. ஏன்டா கண்டென்ட் இந்த சோசியல் மீடியால இந்த சைட்ல ஃபுல் படத்தை போடுறான். ஏன் படம் மட்டும் இல்லைங்க, வாரம் ரிலீஸ் ஆகிற எல்லா படம் வருது. ரஜினி சார் படம், கமல் சார் படம், எல்லா படம் வருது. அதை தடுப்பது யாருடைய கடமை? இது வரைக்கும்
ஒரு நாள் இதுக்காக எதிர்த்து எந்த சங்கமான உண்ணாவிரதம் இருந்திருக்கா? ஒரு சங்கம் சொல்லுங்க. இத்தனை பத்திரிகையாளர் இருக்கிறீங்களே, இத்தனை பேர் நீங்க இருக்கீங்களா, இத்தனை பேர் யாரா ஃபுல் படம் கண்டிச்சிருக்கீங்களா? இதையெல்லாம் வேதனையோடு. ஹீரோ கண்டிக்கல யார் சொன்னது? முதல் கடிதமே அவர் அமைச்சிருக்காரு. யார் சொல்லன்றது? ஹீரோ வந்து முதல் கடிதமே அவரே அமைச்சிருக்காரு. யார் சொன்னது? லேட்டான எப்ப அமைச்சாரு? அவர் டைம் பாருங்க. சோசியல் மீடியாவில் அனௌன்ஸ் பண்ணோன்னே முதல் மீட்டிங் பெப்சியோட நடக்குது. பெப்சி மீட்டிங் போறதுக்கு முன்னாடியே விஜய் அவர்கள் அவருடைய கடிதத்தில் இமிடியேட்டா கமிஷன் ஆஃபீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார். ரெக்கார்ட்ல பாருங்க, ரெக்கார்ட்ல காமிங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு. ப்ரொடியூசர் கவுன்சில் படுத்து 3 நாளைக்கு அப்புறம் முதல் மீட்டிங் போட்டது நடப்பு சங்கம். உடனடியா சோசியல் மீடியால நீங்க கேட்டது வரவேற்கின்றத. நீங்க தயாரிப்பாளர் சங்கத்தில் கேட்டீங்களா? என்னைக்கு மீட்டிங் போட்டாங்க? யார் சொல்லணும்? இன்னைக்கு தேர்தலில் வந்து அவர் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பாரா? அவர் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா, போலீஸ் ஆபீசர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா? சார் மீட் பண்ணலாம், இல்ல மீட் பண்ணலாம். எது விஜய்ல கிடையாதுங்க. ஏங்க நான் பொலிட்டிக்கல் வேற, நான் பொலிட்டிக்கல் வேற, நான் பொலிட்டிக்கல் வேற. நான் சொல்றது கம்ப்ளைண்ட் எங்க கொடுக்கணும்? கம்ப்ளைண்ட் எங்க கொடுக்கணும் உங்களுக்கு தெரியும். கம்ப்ளைண்ட் எங்க கொடுக்கணும்? அங்கதான் கொடுத்திருக்காரு. விஜய் அவர்கள் யாருகிட்ட சொல்ல கமிஷன் ஆபீஸ்ல முதல் கம்ப்ளைண்ட் அவர் தான் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் நடப்பு சங்கம் இருக்கு. சோசியல் மீடியால இருக்கு, சோசியல் மீடியால இருக்கு. சொல்லுங்க. உங்களுக்கு ரெக்வஸ்ட் சொல்ற பர்சனல் வேற. அவருடைய ஃபுல் படத்தை ஒரு தயாரிப்பாளர் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாரு. நடிகர் முதலில் கம்ப்ளைண்ட் போட்டு இந்த படம் லீக் அவுட் ஆயிடுன்னு கமிஷன் ஆஃபீஸர் கொடுக்கிறாரு. தயாரிப்பாளர்கள் கொடுக்குறாங்க. இதை நாம் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரி சேர்ந்து தான். நான் தான் சொல்றேன், பிரஸ் எங்க இருக்கு? தனியாவா இருக்கு? சினிமா குடும்பம் தானே. நாம் ஒன்னா சேர்ந்து இதை கண்டனம் தெரிவிச்சிருக்கணும். நம்ம தெரிவிக்கல, நம்ம மேல தப்பு இருக்குல்ல. விஜய் விட்டுருங்க, டைலி ரிலீஸ் ஆகிற படம். சரி, நன்றி பிரதர். இது ஆடியோ ஃபங்க்ஷனு. இது ஏன்னா நியூஸ் வந்துச்சு, பரவாயில்ல. அதை மீறி இந்த சினிமா பாதுகாக்க வேண்டும். இப்படி ஐயனார் சார் போல பாதுகாப்பு நம்மளுக்கு தேவை. சினிமா அப்பதான் நம்ம வந்து எல்லாருமே வாழ முடியும். ஒவ்வொரு கண்டென்ட் வேற எந்த மாநிலத்திலும் வரல. உங்களுக்கு தெரியாதே கிடையாது நியூஸ். அது ஏன் நம்ம இன்னைக்கு வரைக்கும் தடுக்கல? தடுப்பதற்கு நாம் அனைவரும் சேர்ந்து. எங்க இருக்கீங்க அப்படின்னா, நான் சென்னைக்கு வந்துட்டு இருக்கேன், என்ன மேட்டர் சொல்லு, ஆடியோ லான்ச் சொன்னேன். ஆமாண்ணா, சரி நான் காலைல வரேன். இப்போ ஆக்சுவலாக இன்னொரு காலேஜ் ஃபங்க்ஷன் வேறு, சரி போகணும் 11 மணிக்கு. அங்கே தள்ளி வரேன்னு சொல்லிட்டு பசங்களோட வண்டியை போட்டு வெளில இருக்காங்க. அதான் பேசிட்டு சீக்கிரம் போயிடறேன்டா, கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் பேசுறதுக்கு வாய்ப்பை கொடுத்துருந்தேன். ஸோ காரசாரமாக விவாதம் போயிட்டு இருக்கு காரா படத்தில். ஏன்னா வந்தவொடனே எனக்கு தலைப்பு பார்த்துட்டு எனக்கும் கன்ஃபியூஷன். என்னடா வந்து படம் ஏன் டைட்டில்னு சொல்லலை, எதுவுமே போஸ்டும் அனுப்பலை. எனக்கும் கூப்பிட்டுருக்கான், விஜய் முருகன் சாரையும் கூப்பிட்டுருக்கான். அவர் காலையில் ஃபோன் பண்ணி அவரு கேட்டார், கூப்பிட்டாண்டா திடீர்னு இப்போ தெலுங்கு பிஸ்னஸ் கால் பண்ணிட்டாங்க, அவன்கிட்ட சொல்லு வர முடியலன்னு சொல்லிட்டு. என்ன படம்னு என்ன கேட்குறாரு. இல்லை சார் அவன் கூப்பிட்டான் வரான்னு சொல்லிட்டேன், எந்த தகவலும் இல்லை, எனக்கு எதுவுமே அவன் அனுப்பலை அப்படின்னு. சரி விஷ் பண்ணேன்னு சொல்லிவிடு, இந்த மாதிரி வர முடியலன்னு சொல்லிடு அப்படின்னு சொன்னார். உள்ளே வந்தோடனே எனக்கு கன்ஃபியூஷன். இந்த பக்கம் இந்த போஸ்ட் சுற்றும் போது இதில் கரான் இருக்கு, அந்த பக்கம் தனுஷோட போஸ்ட் இருக்கு. இவர் டைட்டில் அவர் எடுத்துட்டாரா, அவர் டைட்டில் இவன் எடுத்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்திலே தான் நான் உள்ளே வந்தோடனே. நான் தமிழ் இங்கிலீஷ் கீழே போட்டிருக்காங்களே, காராவா இல்லை கராவா அப்படி இந்த பேரெல்லாம் நம்ம மாற்றிப்போம் இல்லையா. அது யார் வச்சாங்க என்ன பிரச்சனை தெரில. வந்து உட்காந்து நானும் சாராக தான் பேசிட்டு இருந்தேன். வந்து உட்காந்தோடனே அவர் பொங்கி இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டாரு, அவர் மனசில் இருந்த விஷயங்கள் எல்லாத்தையும். இது குழப்பம்தான். இது வந்து
இப்போ நாங்கள் எந்த காராவை பார்க்கணுங்கிறத முதல்ல ரிலீஸ் டேட்டை வச்சு தான் முடிவு பண்ணோம். இந்த டேட்டில் ரிலீஸ் ஆன படம் மகேந்திரன் படம், அந்த டேட்டில் ரிலீஸ் ஆன படம் தனுஷ் படம். ஸோ அதனால் தம்பி தனுஷோட மோதல் ரெடி ஆகிட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா வழக்கமாக மாஸ்டர் மகேந்திரனா நமக்கு தெரியும்ல, மாஸ்டர் இனிமேல் அழிஞ்சு மகேந்திரனா அவருடைய பேச்சு நிறைய இடங்கள்ல முதிர்ச்சியோட இருக்கு. ரொம்ப அதுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப நிறைய பக்குவமாக பேசுகிறான், மைக்கெல்லாம் பார்த்துட்டு. ஏன்னா நாங்கள் சின்ன வயசுலேருந்து அவனை பார்த்துட்டே இருக்கனால ஒய்ஃப் சொல்லிட்டே இருப்பாங்க, அவனை ரொம்ப பிடிக்கும் வீட்டில். அவனை பார்த்த வர இடம் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னாங்க. ஏய் அவங்க ஒரு வீடியோ பேசியிருக்கான், அவனை பார்த்தியா, அவன் எப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி 2 பேரும் ரொம்ப பெருமையாக பேசிட்டு இருக்கோம். அதனால அவன் வந்து தளபதி ஃபேன் வேற. அதனால மைக்கை பிடிச்சானா சில நேரங்கள் உணர்ச்சி செய்யப்பட்டு மனசில் இருக்க எல்லாத்தையும் கூட்டிடுவான். உட்கார சொல்ல நிறைய பேசணும் அவனை பற்றி. ரொம்ப ரொம்ப அவங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா டிட்டர்மினேஷன். ஒரு வேலையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை முழுமையாக செஞ்சிடணும். தோத்தா கூட அவனால் அப்படியே பல்ல கடிச்சிட்டு இருப்பான். ஒரு ஷார்ட் பேட்மின்லாம் ஆடும்போது தோத்துட்டோன்னா அதை ஏன் தோத்தோம், அதை எப்படி சரி பண்ண முடியும், ஆனால் வாங்கினேன் திருப்பி ஒரு கேம் போட்டு ஜெயிப்பான் அப்படின்வான். அவங்ககிட்ட ஒரு நல்ல ஸ்பிரிட் இருக்கு. எல்லாரும் வெற்றி தோல்வி வரும். ஆனால் இந்த மாதிரியான ஹீரோக்களுக்கு இருக்கிற குவாலிட்டிஸ் என்னன்னா, ஒரு படத்தை தோல்ல சுமந்துக்கிட்டு போகக்கூடிய ஹீரோக்கள்ல மிக முக்கியமான ஒரு ஹீரோ. கடைசி வரைக்கும் அந்த படத்துக்கு என்ன வேலை செய்யணும், நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி டேட் கொடுத்தாங்கன்னா அது வந்து இன்னைக்கும் அந்த படத்துக்கு நம்ம நேர்மையாக வேலை செய்யணும். கையில் அதுக்கெல்லாம் வேற ஒரு புது படம் இருந்தால் கூட அந்த படத்துக்கும் நம்ம சரியாக நியாயமாக செய்யணும். அந்த தயாரிப்பாருக்கு, அந்த இயக்குனருக்கு அது என்ன செய்யணுமோ அதை செய்யறது இருக்குல்ல. நேற்று அவன் பொண்ணு ஃபோன் கால் கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 பேர் கூப்பிட்டுருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நிறைய நடிகர்கள் படம் நடிக்கிறோம். அவங்க நடித்த படத்துக்கு விளம்பரத்துக்கு அவங்களே வர்றதில்லை. இப்போ அது ஃபேஷன் ஆயிடுச்சு. இப்போ அது ஹீரோயினாக இருக்கட்டும், சில இடங்களில் ஹீரோவாக இருக்கட்டும், யாருமே வர்றதில்லை. இதில் இன்னொரு காமெடி என்னன்னா, அவங்க நினைச்சப்ப இந்த ப்ரீமியர் பட்டம் அதை பார்க்கவும் அவங்க வர்றதில்லை. இண்டஸ்ட்ரியில் இவங்க கூப்பிட்டாலும் நிறைய பேர் அவங்களுக்கும் நிறைய வேலை இருக்கு அப்படின்னு வர்றதில்லை. இப்படியான சில சிக்கல்களான சூழல் இருக்கு. திடீர்னு நேற்று ஃபோன் பண்ணோன்னே எனக்கு இன்னொரு டவுட் வேற. இவன் ஏதாவது கட்சியில் தொகுதியில் ஜாயின் பண்ணி எங்கேயாவது எலெக்ஷன் கேம்பெயினில் இருக்கான் போல இருக்கு அப்படி நான் நினச்சிட்டு இருந்தேன். இவன் பேச்சு தோரணை எல்லாம் பார்த்தோன்னே அவர் இளைய தளபதி ஆகி அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. தம்பி இளைய தளபதி ஆகி சரி மறுபடியும் ஜாயின் பண்ணி ஏதாவது தொகுதியில் இதில் நிற்கிறான் போல இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். கேட்டேன், கூப்பிட்டாங்க, போகலண்ணே, படம் நடிக்கிற வேலையெல்லாம் இருக்கு, கொஞ்சம் சம்பாரி சேர்த்து வச்சுட்டு போவோம்னா. அதனால நான் தான் சொன்னேன், இது எலெக்ஷன் டைம் வேற, நிறைய கேம்பெயின்ல நிறைய கோரிக்கைகள்லாம் வர வைக்கிறாங்க. இது ஏதாவது கமிட்டியில் இருக்காதா, பார்த்து ஏதாவது சினிமாவுக்கு பார்த்து செய்ய சொல்றா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டேன். நான் ஏன்னா நான் வம்பளுத்து விட்றீங்கன்னு கேட்டேன். இல்லை இருக்கிற நிலைமை பார்த்தா விவசாயக்கணும் ரத்து, அது மாதிரி கூட்டுறவு நகை வச்சவங்க, அதுவங்க படிப்பு கல்வி வாங்கினவங்க, அதுக்கப்புறம் இப்போ டிகிரி முடிச்சு வீட்டில் சும்மா இருக்கிறவங்க, அப்புறம் டிப்ளமோ முடிச்சவங்க. எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, ஐயோ நம்ம 8th ஃபெயிலு 8th பாஸ் 10th ஃபெயிலு நமக்கெல்லாம் ஒன்றுமே இல்லையா, அப்போ இந்த ஃபெயிலான கூட்டத்துக்கெல்லாம் ஒன்றுமே இல்லைங்கிற ஒரு கவலை நிறைய பேர் இதை பார்த்தவங்களுக்கு இருக்கும். டிப்ளமோ படித்தவங்களுக்கு ஓகே, டிப்ளமோ படிக்காத ஒரு பெரிய கூட்டம் இருக்கு, அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒன்று அப்படின்னு யோசிக்கும் போது இன்னொரு ஆரம்பமான விஷயம் என்னன்னா, சினிமா துறைக்கு எந்த அறிக்கையுமே இல்லை. ஸோ இன்னைக்கு நிற்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே நிறைய மக்களுக்கான நிறைய திட்டங்களை அவங்க அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின விமர்சனங்களை விட்டுருவோம். அவங்க ஒரு மக்களுக்கு என்ன செய்யணுங்கிற நோக்கத்தோடு அதை விட்டுருக்காங்க. அதே மாதிரி சினிமா துறையில் எனக்கு தெரிஞ்சு பல லட்சம் பேர் இருக்காங்க. பல குடும்பங்கள் இந்த சினிமாவை நம்பி இருக்கு. அவங்களுக்கான ஏதாவது ஒரு திட்டங்கள் இருந்தால், எங்களுக்கெல்லாம் ஓட்டு இருக்கு, ஞாபகம் வச்சுங்க, சினிமாவில் இருக்கவங்களுக்கும் ஓட்டு இருக்கு. அதனால அவங்களுக்கான சில திட்டங்களையும் நீங்க கொஞ்சம் அறிவிச்சிங்கன்னா நாங்களும் மனசு சந்தோஷப்பட்டு இதெல்லாம் வந்தால் இதெல்லாம் செய்வீங்கன்னு எங்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா ரொம்ப நாளாக அந்த டிக்கெட்டிங் ஆன்லைன் டிக்கெட்டிங்கான விஷயங்கள் கொஞ்சம் அதை முறைப்படுத்தணும், அதுக்கான விஷயங்கள் அவங்க ரொம்ப நாளாக கோரிக்கையாக வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பண்ணிட்டு இந்த இருக்கிற பிரச்சனைகள்லாம் சினிமாவில் ஒரு படங்கள் வெளியீட்டில் இருக்கக்கூடிய சிரமங்களை தவிர்க்கிறதுக்கு ஒரு வழிமுறைகளை கொண்டு வரணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. இன்னைக்கு படம் எடுக்கிறது முக்கியமில்ல, சார் சொன்ன மாதிரி தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறது தான் இன்னைக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல். ஸோ அதை நம்ம எல்லாம் ஒன்றா இருந்தால் தான் செய்ய முடியும். அதில் ஒரு டிவைடிங் பாலிடிக்ஸ் சொல்லுவாங்க. அதாவது இங்கே பிளவுவாத அரசியல் ஒரு இடத்துல இருக்குன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். உண்மையாகவே பிளவுவாத அரசியல் சினிமாவில் நிறையா இருக்குது. ஏன்னா நம்ம யாருமே ஒன்றா இருக்கிறது இல்லை.